ஹலோ மக்களே எஸ் ஸோ குட் ஈவினிங் ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா எஸ் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் ஒரு லைக்கு போட்டுவிடு மறக்காமல் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது கம்ப்ளீட்லி ஸோ ஒரு காலேஜ் ஆஸ்பிரண்ட்டாக நீ இருக்க இல்லை ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணிக்கிங்க பர்சனலாக எனக்கு கமெண்ட் செக்ஷனும் நான் பார்த்துருந்தேன் சரியா ஓகே அப்போ இந்த ஒரு ஸோ வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஸோ என்ன பெனிஃபிட்ப்பா ஸோ நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னா உன்னால் படிக்க முடியுமா ஸோ எப்படி படிக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ண போகிறேன் சரிங்களா எஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடால ஆஃபர் போயிட்டுருக்கு இயர் அண்ட் ஆஃபர் ஸோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நியூ இயர்க்கு அப்புறம் ப்ரைஸ் அதிகமாக போகிறது ஸோ அதனால் இப்போவே கிராப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா ஓகே டன் ஸோ அப்போது எஸ் ஸோ எனக்கு பேங்கிங்கோடைய ஃபவுண்டேஷன் ஏன் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் அப்படின்றது இருக்க போது ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸோ இல்லை நமக்கு பிளானர் வந்தால் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு 3 to 6 மாதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது அப்போ நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் எஸ் ஸோ பிகினருடைய ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பேங்கிங் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதை படிக்கணும் என்ன அப்படின்லாம் இல்லை ஸோ மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு தரவாக இருக்கும் நான் மேக்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னா பேங்கிங் சூப்பரான எக்ஸாம் அதே மாதிரி ப்ராசஸ் பொறுத்தளவில் மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது பேங்கிங் எக்ஸாம்ஸோடைய ப்ராசஸ் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும் சரியா சீக்கிரமாக இருக்கும்ன்ற அடுத்து உங்களுக்கு டிலே ஆகாமல் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமும் ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஸோ பேங்கிங்கும் சரி இன்சூரன்ஸும் சரி ஸோ பின்னாடி ஒரு ஸ்லைடே வச்சுருக்கேன் எல்லா எக்ஸாமும் அதே மாதிரி யார் என்ன பேங்க் எக்ஸாமை சூஸ் பண்ணலான்ற ஒரு ஸ்லைடும் கம்ப்ளீட்லி இது இருக்குது சரிங்களா எஸ் ஓகேவாப்பா ஓகே டன் ஸோ இப்போ நீங்கள் இப்போவே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா கன்ஃபியூஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களுடைய ப்ரெஷரும் கம்மியாகும் எஸ் அதே மாதிரி உங்களுடைய டைம் அப்படின்றதும் என்ன இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டைம் அப்படின்றது இந்த 2026 ஸோ அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ பொறுமையாக உட்காந்து நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ஐகார்ட்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் நம்மளோட பேங்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஸோ ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நிறைய டெஸ்ட் இந்த மாதிரிலாம் போடுங்க சரியா எஸ் ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் ஸோ இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் இருக்கும் ஃபைனல் இயரில் இப்போ நீங்கள் அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸாம் உங்களுக்கு வேணுமோ அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் எஸ் நான் அடுத்த ஸ்லைடே போயிடுறேனே இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ இங்கே உங்களுக்கான டைம் அப்படின்றது கண்டிப்பாக என்ன நிறைய இருக்கும் ஒரு ஃபைனல் இயர்லாம் படிக்கும்போது ஸோ அப்போ உங்களுடைய பேசிக்ஸை நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு வந்து நான் இப்போவே கிளியர் பண்ணணும் எஸ் ஸோ லாஸ்ட் நிமிஷம் வந்துருச்சு ஒரு எக்ஸாம் இப்போ வந்து ஒரு 3 மாதத்தில் இருக்கணும் போது நம்ம பயப்படலாம் பட் நமக்கு வந்து நாட்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த பேனிக் அப்படின்றது நம்ம ஆக தேவையில்லை சரியா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் எங்களை மாதிரியான ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்காது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஐ மீன் நான் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பொறுமையாக ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுடைய அந்த ஒர்க் லைஃப்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி காலேஜ் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக சரிங்களா என்னன்னா இதுதான் ஸோ இயர்லி ஸ்டார்ட் அப்படின்றது ஈஸி சக்ஸஸ் சரிங்களா சிம்பிளாக சொல்ல போனால் எஸ் இதே நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன்னா எனக்கு டைமே இருக்காது ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்கும் கரெக்டாக அப்போ நீங்கள் அந்த ஒரு 3 மணி நேரத்தை என்ன பண்ணுங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்குன்னா உங்களுக்கு 3 மணி நேரம்ன்றதே அதிகமாக இருக்கும் இப்போ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு பொறுமையாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது சரியா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் டாப்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஸ்கோரிங் பார்ட்டு ஸோ 2 to 3 மணி நேரம் ஸோ ஒரே சிலபஸ் தான்ப்பா சரி நீங்கள் பேங்கிங்னாலும் சரி இன்சூரன்ஸ்னாலும் ஒரே சிலபஸ் தான் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ படிச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு கண்டிப்பாக வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட்டாச்சு சும்மா போடுங்க அதே மாதிரி ரிவிஷன் அப்படின்றதும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்கள் எஸ் ஓகே இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் 2026 நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்றது இதுதான் ஸோ எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க் ஸோ பிஓனா என்ன கிளர்க்னா என்னன்றது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ பிளேலிஸ்ட்டில் பேங்க் ஃபவுண்டேஷன் சொல்லி இருக்கும் சரியா அதே மாதிரி எனக்கு ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் இது பேங்கிங்கோடைய எக்ஸாம் அப்படியே நான் இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு இன்சூரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் ஸோ எல்ஐசி ஏஏஓ அப்படின்றது இப்போ நமக்கு முடிஞ்சுது அதே மாதிரி ஓஎஸ்சிஎலும் இப்போ தான் அப்ளிகேஷன் முடிஞ்சுது இன்னும் நமக்கு என்ஐஏசிஎல் இந்த மாதிரி கிட்டத்தட்ட
நான் ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் பப்ளிக் விஸ் ப்ரைவேட் செக்டர் சொல்லிட்டு அதில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸ், சரியா, இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட், சிபி, நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் இருக்குப்பா. பேங்கிங் ரிலேட்டடாக ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பேங்கிங் ரிலேட்டடான எக்ஸாம் தான். ஸோ அப்போ சிலபஸ் அப்படின்னு நீ ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், சரியா? எஸ், ஓகே. அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரிஃபர் பண்ணணும்னா நீங்கள் இப்போது படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபவுண்டேஷன் இருங்க, இன்னும் வீடியோ முடியல இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றது ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்கக்கூடியது. இதில் கம்ப்ளீட்லி உங்களுக்கு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் லைவே அட்டென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெக்கார்டடாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம், சரியா? உங்களுடைய கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் தான் இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸுக்கான கொஷின், சரிங்களா? ஸோ கிளாஸோடைய நோட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ கிளாஸோடைய நோட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ டவுட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட இதில் தப்பு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் Y1029 சொல்லிக்கிற இந்த கோட் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லிங்கை யூஸ் பண்ணி, சரிங்களாப்பா? ஸோ பேட்ச் அப்படின்றது December 26 ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 1 வீக் தான் போயிருக்கு. பட் அது உங்களுக்கு ரெக்கார்டாக வந்துடும். ஸோ இப்போவும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நியூ இயரோடைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ எப்பவுமே 20 இருக்கக்கூடியது இப்போ 25% நம்மளுடைய கோட் 27% ஆஃபர் Y1029. ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10,000 ப்ளஸ் MCQ இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு SSCயோடைய ஃபவுண்டேஷனும் ரயில்வேவுடைய ஃபவுண்டேஷனும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு மெகா பேக்கை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஒரு மெகா பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இப்போ இதோட ப்ரைஸோட இன்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2,500-3,000 இருக்குன்னா இது அப்படியே டபுள் டைம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதோட பெனிஃபிட் அப்படின்றது ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா 2 வருஷம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் நீங்கள் எக்கச்சக்க எக்ஸாம்ஸ், அதாவது இந்த 2 வருஷத்தில் நம்ம அடால என்னென்ன பேட்ச் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டரோட அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா கிளாஸஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ எல்லா டெஸ்ட்டு நான் சொல்லியிருந்த எல்லா ஃபீச்சரும் ஒரு பேட்சுக்கு அப்படின்னா இதில் 100 பேட்ச் இருக்கு. 100 பேட்சுமே நீங்கள் இந்த ஒரே மெகா பேக்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கேயே கொடுத்துட்டேன் எல்லா எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேக். ஸோ என்னுடைய சஜஷன் அப்படின்றது அதுதான். அப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸ் அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், சரியா? இது ப்ரிலிம்ஸ் லெவலில். இதே தான் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் இருக்க போது. இது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் போது இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ இதற்கான ஸ்டடி பிளான் அப்படின்னா நம்ம கொண்டு வரோம், சரிங்களாப்பா? எஸ். ஸோ இந்த ஸ்லைடு ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்ன எக்ஸாம் உனக்கு சூட்டபுளாக இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம் சார் எனக்கு மேக்ஸ் வராது, அப்போ மேக்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பேங்க் எக்ஸாம் இருக்குன்னா இருக்குது. இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் பொறுமையாக படிக்கிறேன், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லாங் டேர்மாக இருக்கும், இருக்குது. நான் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும், எக்ஸாம் இருக்கா? இருக்குது. நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சமான டைமில் நான் ஈஸியாக கிளியர் பண்ண இருக்குது. எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும், இதுக்கு எக்ஸாம் இருக்கா? இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் தெளிவாகவும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், விச் எக்ஸாம் சூட்ஸ் யூன்னு. ஸோ இதை தெளிவாக பாருங்கள், சரிங்களா? எஸ். ஸோ நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அதாவது ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் இங்கே தான் நம்மளோட பேட்ச் இருக்கும். இந்த பேங்க்குள்ளே தான் நம்மளுடைய பேங்கிங்கோடைய பேட்ச் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாடு மெகா பேக் பாருங்கள். ஸோ 5,298 ரூபா பார்த்துக்கோ. இதில் பாரு 35,000 ஆன்லைன் கிளாஸஸ், 23,000 மார்க் டெஸ்ட்டு, 1,723 இ புக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ லைவ் பார்த்துக்கலாம், ரெக்கார்டட். உங்களுக்கு ஏதேனும் டவுட்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். எல்லா எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேட்ச் அப்படின்றதா இது, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மோர் ஆஃபரில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் 5,203 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கோடு ரிமூவ் பண்ணால் இதோட ப்ரைஸ் ஆக்சுவலி 7,000 ரூபாய். ஸோ நம்ம கோடு Y1029 அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே 150 ரூபா கம்மியாகிடுச்சு, நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது ஆஃபரு. ஸோ அப்போது 27% நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, அக்சஸ் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலுக்கு vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்கள், ஸோ மெயில் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டது தான். ஸோ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்ஸ், நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் அப்படின்றத சூஸ் பண்ணி, எனக்கு மேக்ஸும் வேணும், ஜிஎஸ் தியரி பாட்டும் நான் படிப்பேன், எஸ்எஸ்சி கம்ப்ளீட்லி நான் தியரி படிப்பேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி. எஸ். ஸோ டிஎன்பிசியோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்க போது மேக்ஸும் இருக்கும், எஸ்எஸ்சியும் டிஎன்பிசியும் கலந்த மாதிரி. இது ரயில்வே, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. இல்லைனா இந்த மெகா பேக் அப்படின்றத வச்சுக்கோ. ஸோ நீ படித்து பாரு,
ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் போயிடு சிம்பிளா. சரியா? எஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் இருக்கு ஆல்கோ ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு. ஸோ இங்கே பேங்க்கோடைய பேட்ச் இருக்கு. அதே மாதிரி கீழே தரீங்கன்னா பேங்கிங்கோடைய புக் இருக்கு. ஸோ இந்த புக்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 புக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ 86 இ புக் அப்படின்றது அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஸோ எல்லா புக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பேங்கிங் ரிலேட்டடாக நீங்கள் பேங்கிங் படிக்கணும், இந்த புக் இல்லாமல் படிக்காது. இதில் சூப்பராக கிளியராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. சரியா? எஸ். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.